ஒரு பொண்ணு ஆட்டோல காலேஜ் போயிட்டுருக்கா. அவ பேர் பிரியா. அப்போ அவளோட பர்ஸ் கீழ விழுந்துருது. அந்த ஆட்டோ பின்னாடி 2 பசங்க பைக்ல வந்துட்டுருக்காங்க. பர்ஸ் விழுந்தத கவனிச்ச பின்னாடி உட்கார்ந்திருந்த பையன் அந்த பர்ஸை எடுத்து எப்படியோ அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறான். வண்டி ஓட்டுன பையன பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு அவன் மேல ஒரு கிரஷ். அந்த பையன் பேரு அர்ஜுன். காலேஜ் போனதும் பிரியா அவ ஃப்ரெண்ட் காவியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. "காவியா, என்னோட கிரஷ்ஷ நான் பார்த்தேன்டி. அவன பார்த்ததும் எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அழகா கியூட்டா இருந்தான் தெரியுமான்னு" காவியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு காவியா, "யாருடி அவன்? எங்க இருக்கான்? என்ன பண்றான்?" "நம்ம காலேஜ் தான். ஆனா என்ன படிக்கிறான்னு தெரியல." காவியா, "சரி கிளாஸுக்கு போலாமா? கேன்டீன் போலாமான்னு" கேட்குறா. அதுக்கு பிரியாவும், "இப்ப தானே வந்தோம். கிளாஸ்க்கு போய் என்ன பண்ண போறோம்? கேன்டீனுக்கே போலாம்னு" சொல்றா. காவியாவும், "அதான பார்த்தேன். நான் கூட நீ திருந்துட்டியோன்னு நெனச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வா போலாம்." அப்படின்னு 2 பேரும் கேன்டீன் போறாங்க. கேன்டீன்ல பிரியாவும், காவியாவும் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. அவ பர்ஸ்ல இருந்து காசு கீழ விழுந்துருது. அப்போ ஒரு பையன் எடுத்து கொடுக்கறான். அது யாருன்னு பார்த்தா அர்ஜுன். பிரியாவுக்கு வாயெல்லாம் பல்லு. அவன் அந்த பக்கம் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. அவனவே பார்த்துக்கிட்டு இருக்கான்னு காவியா பிரியா கிட்ட, "இவன் தானே உன்னோட க்ரஷ்ன்னு" சொல்றா. "எப்பிட்ரி தெரியும்?" "அதான் வாய்க்குள்ள போனயி காது வழியா வந்தத பார்த்தேனே." பிரியாவும் சிரிச்சுக்கிட்டே, "சரி சரி, எப்படி இருக்கான்? சூப்பர்ல, படத்துல வர ஹீரோ மாதிரி இருக்கான்லன்னு" கேட்க, "ஓகே, சீரியல்ல வர ஹீரோ மாதிரி இருக்கான். எது எப்படியோ அவன் ஹீரோ தான். வா போலான்னு" கிளாஸ்க்கு போறாங்க. காலேஜ் முடிஞ்சதும் 2 பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு அர்ஜுன பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்டி இங்கேயே நிக்கிற? வா போலாம்." "இல்லடி, படத்துல சொல்லுவாங்கள்ல, மனசுக்கு பிடிச்சவங்கள ஒரே நாள்ல 3 தடவ எதார்த்தமா பார்த்துட்டா லவ் ஓகே ஆயிடும்னு. அதெல்லாம் படத்துல தான், நிஜத்துல இல்ல. வா போலாம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலாம் ப்ளீஸ்." காவியா, "சரி 3வது தடவையும் பார்த்துட்டேனா என்ன பண்ணுவ?" "அவன்ட்ட போய் பேசுவேன்." "ம், பாப்போம் பாப்போம்." இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் குமார் இவங்க கூட பேச வரான். "ஓய், வீட்டுக்கு போலையா 2 பேரும்?" காவியாவும், "போணும், பஸ்ஸுக்கு நின்னுகிட்டு இருக்கோம்." "ம், சரி சரி. நாளைக்கு என்னோட பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட வெளிய போறோம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும்." பிரியாவும், "இல்ல, வீட்ல தெரிஞ்சா திட்டுவாங்க." பிரியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குமார் அந்த பக்கம் ஒரு பையன பார்த்து, "டேய், கண்டிப்பா நாளைக்கு வந்துடுடான்னு" சொல்ல, அந்த பையனும் சரின்னு சொல்லுறான். பிரியா திரும்பி யாருன்னு பார்த்தா அது அர்ஜுன். குமார் அவன்ட்ட பேசிட்டு பிரியாட்ட, "நாளைக்கு வந்துருங்க 2 பேருன்னு" சொன்ன அடுத்த நிமிஷம், "பிரியா, கண்டிப்பா. எங்க, எப்ப, எத்தன மணிக்கு?" "ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம்." பிரியாவும், "ம், ஓகே ஓகேன்னு" சொல்றா. குமார் போனதும் காவியா, "அடி பாவி! இப்பதான் வீட்ல திட்டுவாங்கன்னு சொன்ன. அவன பார்த்ததும் உடனே வரேன்னு சொல்லிட்ட." "அதெல்லாம் அப்படிதான். சரி, நான் அவன்ட்ட பேசிட்டு வரேன்னு" அர்ஜுன்ட்ட பேசிட்டு சோகமா வரா. காவியா, "போகும்போது வாயெல்லாம் பல்லா இருந்துச்சு. இப்ப ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அவன் என்ன சொன்னான் தெரியுமா?" "அப்படி என்ன சொன்னான்? சொல்லு கேட்போம்." "காலையில ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொன்னேன். பேர் கேட்டேன் சொன்னான். என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். பிகாம் ஃபைனல் இயர்ன்னு சொல்லிட்டான்டி." பிரியா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, "ஒரு நாள் ஃபுல்லா உன் ஜூனியர் பின்னாடி சுத்தியிருக்கேன்னு" சொல்லி சிரிக்கிறா. பிரியா, "என் லைஃப்ல எனக்குன்னு வந்த ஃபர்ஸ்ட் கிரஷ் அவன்தான். அவன போய் எனக்கு ஜூனியரா வச்சுட்டியே கடவுளேன்னு" சொல்லி ஃபீல் பண்றா. காவியாவும், "ஒழுங்கா வீட்டுக்கு போற வழிய பாருன்னு" சொல்லிட்டு கிளம்புறா. மறுநாள் பிரியா சிரிச்சுக்கிட்டே காலேஜுக்குள்ள வரா. காவியா அத பார்த்ததும், "உன்னோட கிரஷ் ஜூனியர்ன்னு தெரிஞ்சு சோகமா இருப்பேன்னு பார்த்தா ஜாலியா வர." "நேத்து அவன் இன்ஸ்டா ஐடிய கண்டுபிடிச்சு ஃபாலோ பண்ணேன். அக்செப்ட் பண்ணிட்டான்." "அடி பாவி! அவன் உனக்கு தம்பிடி." உடனே பிரியா, "அடிங்க. நீ வேணா அவன தம்பியா நெனச்சுக்கோ. அவன் எப்பயும் என்னோட கிரஷ் தான்னு" 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து குமார் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுன்ட்ட அவன் ஃப்ரெண்டு, "எங்கடா உன் ஆள இன்னும் காணோம்? வந்துருவான்னு" சொல்றான். சந்தோஷமா இருந்த பிரியா இத கேட்டதும் சோகமாயிட்டா. கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் ஆளும் வந்துடுறா. 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எல்லார்ட்டயும் அர்ஜுன் என்ன வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். பிரியாவ பார்த்து, "அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்னு" கேட்டுட்டான். அவ்வளவுதான். ரெஸ்ட் ரூம் போய் அழுக ஆரம்பிச்சிட்டா. காவியா உள்ள போய், "ஏண்டி இதுக்கு போய் இப்படி அழுகுற? கிறிஸு தானடி." பிரியா அழுதுகிட்டு, "இதுவும் ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி தாண்டி." காவியாவும், "சரி விடுன்னு" சொல்றா. பிரியா ரொம்ப அழுகுறா. "ஏண்டி இப்படி அழுகுற? அவனுக்கு ஆள் இருந்தது கூட எனக்கு கஷ்டமா தெரியலடி. என்ன பார்த்து அக்கான்னு சொல்லிட்டான்டின்னு" அழுதுகிட்டு இருக்கா. காவியா பிரியா தலையில அடிச்சு அடைச்சி கன்னத்தோட "வா போலாம்னு" கூட்டிட்டு போறா.
உங்கள் காலேஜ் லைஃப்பில் எத்தனை பேர் உங்கள் ஜூனியர் மேலே க்ரஷ் ஆகி இந்த மாதிரி பல்ப் வாங்கியிருக்கீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.